தற்போது நடைபெற்று வரும் 2026 ஐபிஎல் தொடர் முடிந்தவுடனேயே இந்திய அணியுடைய புதிய கேப்டன் குறித்த மாற்றங்கள் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற தகவல் வைரலாகிட்டு இருக்கு. இதுல இந்திய அணியுடைய நட்சத்திர பேட்ஸ்மேன் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு வகை கிரிக்கெட்டுக்கு புதிய கேப்டனாக நியமிக்க அதிக வாய்ப்பு உள்ளதாக நமக்கு தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து தகவலுமே வெளியாகி இருக்கு. அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வுக்குழு மற்றும் கிரிக்கெட் வாரியம் வரவிருக்கும் 2027 ஒரு நாள் உலகக்கோப்பை மற்றும் ஐசிசி தொடர்களை கருத்தில் கொண்டு நீண்ட கால அடிப்படையில் இந்த ஒற்றை கேப்டன் முடிவை எடுக்கவுள்ளதாக சொல்லப்படுது. சமீப காலமாகவே T20 மற்றும் ஒருநாள் போட்டி ஆட்டங்கள்ல ஸ்ரேயாஸ் ஐயருடைய பேட்டிங், ஐபிஎல் தொடர்ல அவருடைய அபாரமான கேப்டன்சி ஆகியவை அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கா. இது குறித்து பிசிசி வட்டாரம் தெரிவிக்கையில புதிதாக அறிவிக்கப்படவுள்ள T20 அணியில பல அதிரடி மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னும், T20 மற்றும் ஒரு நாள் அப்படின்னு ரெண்டிற்குமே ஒரே கேப்டன் நியமிக்கலாம் அப்படின்னு முன்பு முடிவு பண்ணிருக்காங்க. பின்னர் அந்த முடிவு கைவிடப்பட்டிருக்கா. அதாவது T20 அணிக்கு கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் அவர்களும், ODI அணிக்கு கேப்டனாக ஸ்ரேயஸ் அல்லது KL ராகுல் அவர்களை போடலாம் அப்படின்ற பேச்சு போய்கொண்டிருக்கு. இந்த நிலையில இறுதி பட்டியல் அடுத்த வாரம் பிசிசி கலந்து ஆலோசித்து வெளியிட இருக்காங்களாம். சோ இந்த தகவல் தற்போது கிரிக்கெட் வட்டாரங்கள்ல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த T20 வேர்ல்ட் கப்ல சூரியகுமார் யாதவ் பெரிதாக சோபிக்கவில்லை அப்படின்றதுனாலும், ODI கேப்டன்சில கில் அவர்களுமே அந்த அளவிற்கு இம்பாக்ட் ஆகல அப்படின்றதுனாலுமே இந்த முடிவை பிசிசிஐ அதிரடியாக எடுத்திருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.